உடுமலைப்பேட்டை டவுனுக்கு பக்கத்தாலேங்க ஒரு கோழிப்பண்ணை ஒன்று வேலைக்கு வந்திருக்குதுங்க. கோழிப்பண்ணை நீங்கள் முழுசாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வந்து நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நாங்கள் போடுவோம் ரீசனபிள் பட்ஜெட்டில். ஸோ இந்த கோழிப்பண்ணை வந்து 8500 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. 2 பண்ணையாக வந்து பிரிஞ்சிருக்குதுங்க. இந்த பண்ணையோட லேண்ட் எக்ஸ்டென்ட் வந்து 50 சென்ட்டுங்க. இந்த பண்ணைக்கு வாட்டர் சோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஜலமூலையில் போர் ஒன்று இருக்குதுங்க. அதை மூடி வச்சுட்டாங்க. இந்த இடத்துல போர் இருக்குது, நல்ல தண்ணியும் கூட. ஓட்டு பண்ணைங்க ரெண்டுமே வந்துட்டு நல்ல ஒரு மெயின்டெனன்ஸில் இருக்கக்கூடிய பண்ணையும் கூட. உடுமலைப்பேட்டை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா வெறும் 7 கிலோமீட்டர் தூரங்க. பஸ் ரேட்டு மேலே அமைச்ச ஒரு சூப்பரான பண்ணைங்க. யாராவது டவுனுக்கு பக்கத்தாடியே ஒரு பண்ணை வாங்கிட்டு உங்களுக்கு வருமானம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பண்ணை வாங்கிக்கலாங்க. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா அழுத்தி பிடிச்சிங்க ஒரு 15 நிமிஷம் நீங்கள் வந்து பண்ணைக்கே வந்து சேர்ந்துலாமுங்க. பண்ணைக்கு வந்து தனியாக ஒரு கமர்ஷியல் சர்வீஸே வாங்கிட்டாங்க. பாருங்க கரண்ட் கம்பத்தில் நேரம் உயர் எடுத்துருக்காங்க பாருங்க. நல்லா வண்டி வந்து திரும்ப இருக்குல்ல, எல்லாம் பார்த்தீங்கன்னா வசதியெல்லாம் இருக்குது. நல்லா மரமெல்லாம் வச்சு நல்லா நிழல் கட்டுன மாதிரி சூப்பராக தான் இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு கரண்ட்டில் வந்து ரன்னிங்கில் இருக்கக்கூடிய ஒரு பண்ணை, நிப்புள் போட்ட செட்டுங்க எல்லாமே வந்துட்டு. இந்த பண்ணையோட சேஃப் வந்து 22க்கு 220 அப்படிங்கிற ஒரு பண்ணை வந்து வடக்க சைடில் வந்து இது இருக்குதுங்க. இது வந்துட்டு தெக்கால் இருக்கிற பண்ணை வந்து 22க்கு 170 அப்படிங்கிற மெஷர்மெண்ட் இருக்குதுங்க. இப்போ நம்ம பார்த்துருக்க தெக்கால் பண்ணை அப்படியே அது பார்த்தீங்கன்னா அது வடக்கால் ஒரு பண்ணை இருக்குது. அது வந்து 220 அடி, இது வந்து 175 அடி பக்கம் வருங்க. இது நிப்புளெல்லாம் போட்டு ஓடலை வச்சு மேலே மரங்கள் எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. எதுவும் வந்து கையெல்லாம் வைக்க வேண்டியதில் அப்படியே வாங்கி நடத்தலாமுங்க. நீங்கள் ஒரு பேட்சுக்கு வந்து 1 லட்ச ரூபா வருமானம் வந்துட்டு கூடிய ஒரு பண்ணை. ஒரு 5 பேட்ச் எடுத்திங்கன்னா 5 லட்சம், 6 பேட்ச் நீங்கள் அடுத்து பிடிச்சி எடுத்திங்கன்னா நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு 6 லட்சம் வந்து வருஷத்துக்கு பார்த்துலாங்க. நீங்கள் வந்துட்டு உள்ளுக்குள்ளே வந்துட்டு லேபர்ஸ் தங்கறதுக்கு வந்து ஒரு சாலை ஒன்று இருக்குதுங்க. இங்கேயே வந்து அவங்க இருந்துக்கலாங்க. நல்ல கண்டிஷன் உள்ள ஒரு வீடு வந்துட்டு. ஓனர்ஸே வந்தீங்கன்னாலும் சரி இங்கேயே நீங்கள் ஸ்டே பண்ணலாம். அந்தளவுக்கு வந்து நல்ல கண்டிஷன் உள்ள ஒரு வீடு வந்துட்டு. ஒரு அவுட்ரு பாத்ரூம் ஒன்று இருக்குதுங்க. இது கம்ப்ரஸர் ரூம் அப்படியே வந்துட்டு. 2 பண்ணைக்குமே வந்துட்டு இந்த மாதிரி வந்து கன்னிமூலையில் வந்து டேங்க் வச்சிருக்காங்க. இது கன்னிமூலையிலையும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு தனி டேங்க் ஒன்று வச்சிருக்காங்க. தெக்கோடல் அப்படியே கன்னிமூலைக்கு சேர்ந்த மாதிரி அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து வழக்கம்பி போட்டு ஃபென்சிங் போட்டு வச்சிருக்காங்க. நம்ம காட்டோட்டி பின்னாடி வாக்கியில் போகுது. அதனால் கிரவுண்ட் வாட்டர் லெவலில் வந்து சூப்பராக இருக்குது. நாளைக்கு போரெலாம் என்றைக்குமே வந்து வத்தாது. ஏன்னா இது வந்து ஒரு நல்ல செழிப்பான ஒரு ஏரியா. பார்த்தீங்களா எப்படி இருக்குது அப்படின்னு. சும்மா பச்சை பசங்க அப்படி வந்து சுற்றியுமே எல்லாமே வந்து விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு ஏரியா. பக்கத்தில் வீடு இருக்கிற பாதுகாப்பான ஒரு ஏரியாங்க. நம்ம லேண்ட் ஒட்டியே வந்து பிஏபி இருக்குதுங்க. அதுவும் இல்லாமல் சுற்றியுமே பிஏபி தானுங்க. அதனால் தண்ணியெல்லாம் வச்சுன்னா கிரவுண்ட் வாட்டர் லெவல் நல்லாவே ஊறும் உங்களுக்கு. அதுவும் இல்லாமல் நமக்கு பிஏபி பாசனமும் இருக்குதுங்க. பிஏபி பாசனம் பாயிற ஒரு அருமையான கோழிப்பண்ணை தான் இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அது ஒரு ரீசனபிள் பட்ஜெட்டில் இன்றைக்கி வந்து நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். யாராவது உடுமலைப்பேட்டை டவுனுக்கு பக்கத்தில் பணம் தொலைவிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பண்ணையை நீங்கள் வாங்கிக்கலாமுங்க. இந்த பண்ணையோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னுங்க 70 லட்ச ரூபா வந்து ஃபைனலாக கேட்டுருக்காங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு இயர்லி ஒரு 5 lakhs இன்கம் பார்க்குறதுக்கு ஒரு சூப்பரான பண்ணை. இந்த பண்ணை நீங்கள் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் எங்களோட ஃபோன் நம்பர் வச்சுருக்கு. அந்த ஃபோன் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்ங்க.